மலர்விடி எந்த வார்டு? 83. எல்லாம் அப்படியே என்ன ஆச்சு? அதே தாண்டா நானும் கேக்குறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சாங்க? வந்தா வாச்சா போயிட்டா, இப்போ எங்க வந்து பத்துனுக்குறா? நீங்க எல்லாம் மலரம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா? எதுக்கு அவங்க உயிரோட விளையாண்டுட்டு இருக்கீங்க? இப்படி சாகிறதுக்கு அவங்க இந்தியா வந்தாங்க? அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க தெரியுமா? இப்ப கேட்டுக்குங்க எல்லாரும், மலரம்மா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒட்டுமொத்தமா அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். இங்க யாரும் இருக்காதீங்க, போக வெளியே இருக்காத. யோ ஆனா போலீஸை கூப்பிடுவோம் சொல்லுகிறா. இரியா, நான் கூப்பிடுறேன் போலீஸை. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. அங்கிள், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னும் என்னமா நடக்கணும்? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீதான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போன. ஐயோ அங்கிள், கௌதம்க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே மலர்விடி ரொம்ப கோவமா கிளம்பிட்டா. மலர்விடிக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கும்னு நாங்களும் நினைச்சோம். ஆனா அவ இன்னமும் கௌதம் நினைப்புல தான் இருக்கான்னு எங்களுக்கு இப்பதான் தெரியும். லூசாடி நீ, ஏன்டி இப்படி பண்ண? கௌதம் எடுத்த முடிவு மட்டும் சரியா? அவனால எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சது? கௌதம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, எதுவுமே தெரியலனாலும் இன்னைக்கு வரையும் உன் ஒவ்வொரு பர்த்டேக்கும் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணுவான் தெரியுமா? உன்னினப்பிலே கௌதம் இருந்ததால அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்கன்னு தெரியுமா? நீ வந்துருவன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தான் தெரியுமா? குறி கேட்டான், கோவிலா போனா. உன் வீட்டுக்கு வந்து எத்தனை தடவை கதவு தட்டணும் தெரியுமா? மாமாவை மனசார நேசிச்ச ஆனந்திக்கு கௌதம் மனசுல நீதான் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணவே போயிட்டா தெரியுமா? வேற வழியே இல்லாம தான் ஆனந்தி கழுத்துல கௌதம் தாலி கட்ட வேண்டியதா போயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமாவது கௌதம் நிச்சயமா மாறிடுவான்னு நினைச்சோம். ஆனா அங்க நடந்தது வேற. கொடுங்க. பேரு, நட்சத்திர, ராசி சொல்லுங்க. பேரு கௌதம், மிதுன ராசி, புனர்பூசம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லு மாமா. மலர்விழி. டேய், ஆண்டிக்கு புஷினா இருப்ப பார்த்தா கட்டி வரையா மலர்விழிக்கு லவராவே இருப்பியா? உருப்பிட மாட்டியா? தலையெழுத்து வாடா. ஏமா நீ கண்டிர கழுத்துல குச்சிடாத, எனக்கு நீச்சல் தெரியாது. ஏமா நில்லுமா, போவாதம்மா. இந்த காஃபி. ஆமா, யார் இந்த மலர்விழி? அவ என்ன விட பெரிய அழகியா? என் மாமாக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவளை இப்பவே பார்த்தாகணும். போட்டோ இருந்தா காட்டுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல மலர்விழி போட்டோ இருந்தா காட்டுங்க. சரி சரி, நீ காஃபி குடி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இவதான் மலர்விழி. மலர்விழி நல்ல படிப்பா, நல்ல டிராயிங் பண்ணுவா. ஒரு தடவை கௌதம் அப்படியே படம் வரைஞ்சு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா.
எல்லாம் ஹாப்பி மெமரிஸ். பாவாடை தாவணியில மலர்விழி ரொம்ப அழகா இருப்பா. மாமா இங்க பாரு மாமா, உனக்கு பிடிச்ச மாதிரி ரெட் கலர் போட்டு ஒத்த ஜடை கொஞ்சம் ஹாஃப் சாரி எல்லாம் கட்டியிருக்கேன். இப்ப சொல்லு மாமா, நான் அப்படியே மலர்விழி மாதிரியே இருக்கேன்ல? நீ மலர்விழி மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், ஆனா அவ்வளவு மாதிரி மாற முடியாது. மாமா பாரு மாமா, நான் உன்னை அழகா வரைஞ்சிருக்கேன்ல? இதுக்கு மேல அசிங்கம் யாரால வர முடியாது. மாமா இப்போ உங்களுக்கு பிடிக்குமே, நான் தான் மலர்விழியா மாறிட்டேன்ல? ஏடி, உனக்கு என்ன பைத்தியமா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்னால உன்னை மலர்விழியா பார்க்க முடியாது. அவ இடத்த யாரால ஃபீல் பண்ண முடியாது. நீ வேற, அவ வேற. பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ற முதல்ல நிப்பாட்டு. ஆமா, நான் பைத்தியம் தான். உன் மேல பைத்தியம் மாமா. நான் உன்னையே நினைச்சிட்டு இருந்தா, நீ அவளையே நினைச்சிட்டு இருக்க. நான் மலர்விழியா மாறணும்னு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல மாமா. நான் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டது தப்பா மாமா? சொல்லு மாமா, சொல்லு. இந்த பாரு, வீட்டுக்குள்ள மனைவியா வந்துட்ட. என் மனசுக்குள்ள என்னைக்கும் நீ வர முடியாது. மனசுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் மாமா? சொல்லு சொல்லு சொல்லு. ஏய், சாரி மாமா, சாரி மாமா. ஐயோ, ரத்தம் வருது. ஐயோ, நானே உன்னை அடிச்சிட்டேனே. என்ன மன்னிச்சிடு சொல்லு மாமா. சாரி மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சாரி சாரி. ஏய், அனதி, என்னாச்சு அனதி? அனதி, கண்ணு திறந்து பாரு அனதி.